நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3+2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அத்துணை அன்பர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் இந்த ஆண்டு மகிழ்ச்சி பொங்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி இந்த புத்தாண்டு பலன்களை சொல்கிறோம். இப்போ இந்த கடகராசி பொறுத்த வரலையும் குரு பகவான் முதல் 5 மாதம் 12ல் இருக்கார், அப்புறம் ராசியில் வந்து உச்சமடைகிறார், பிறகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூப்பர். ஸோ ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம வந்து ஆண்டு பலனை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கடகராசி பொறுத்த வரலையும் ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஜாக்பாட் தான். என்னங்க, ராசியில் குரு வந்தால் உச்சமடைய போகிறார், அவர் 9ஆம் இடத்து அதிபதி உச்சமடைய போகிறார். ஒரு சில இடமாற்றங்கள், ஜென்ம குரு வந்தால் வனவாசம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு 3 ராசிக்கு குரு சஞ்சாரம் செய்கிறார். அதனால் 3 இடத்துல உட்காந்து மிதுனத்திலேருந்து இப்போ உட்கார மிதுனம், கடகம், சிம்மம், ஸ்தான பலம், பார்வை பலம்னு இருக்குது. அப்போது இந்த கடகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மாறுதல்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான படி அளக்க போகிறார். அதான் உண்மை. குரு உங்களுக்கு 9க்குடையவங்க, அவர் உச்சமடைந்தால் நல்லதுதான் செய்வார். 12ல் இருந்தாலும் சுப செலவு, 2ஆம் இடத்துக்கு வந்துட்டால் நல்ல வருமானம். ஸோ மொத்தத்தில் குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை, விருப்பமான ஒரு மாறுதலை தந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானம் வருமா? கண்டிப்பாக வரும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள்லாம் உங்களை ஓடி வந்து உங்களை அரவணைச்சுப்பாங்க, உச்சி குளிஞ்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 25 ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. ஆனால் இந்த 26 நிச்சயமாக கடகராசிக்கு அமோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள். பிள்ளைகளுடைய தேவையை கருதி அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஓடுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தங்கம், வெள்ளி பாத்திரங்கள்
இதெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. உங்கள் லட்சியம் நிறைவேற போகிறது. கார் வாங்க போகிறீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். என்னங்க இது பொது பலன் தான், 30% தான், யாருடைய தனிப்பட்ட பலனை சொல்லலை. ஆனாலும் இது நிச்சயமாக 30-40% நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவே 100% ஆகிவிடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோச்சாரம் என்பது 30% தான், அல்லது 40% வரைக்கும் ஜெயிக்கும். அதுக்கு மேலே அதுவே 100% ஆகிவிடாது. அதை தான் நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். ஏன்னா சில பேர் கமெண்ட்டில் போடுறாங்க, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நடக்க மாட்டேங்கிறதெல்லாம் எப்படி? ஏங்க இதனுடைய கிரகத்தினுடைய நிலை வலிமை இதுதானே, அது செஞ்சு தான் ஆகும். இப்போ இது கூட செய்யலைன்னா இன்னும் மோசமாக ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். உங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு செல்வாக்கு பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சொல்வாக்கு, அதனால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி உறவாடுவாங்க. அதுதான் முக்கியம். சனி பகவானை எடுத்துக்கொண்டால் 9ல் சனி. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். உங்கள் தந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். தந்தையினுடைய தேக ஆரோக்கிய பிரச்சனை இதுவாக இருக்கலாம். மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். அது எந்த கிரகமும் பார்வையை தடுக்கலை. இப்போ 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானுடைய நிலை 9ல் இருக்கிறதால பாக்கியத்தில் தடை ஏற்படும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி முடிகிற மாதிரி இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். 2ல் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு சில தீமைகளை தருவார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஹெவியாக வரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி ராகுவை அதிகபட்சமாக குரு பார்க்குறார். அதனால் ஒன்றும் ராகுவால் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு பிரச்சனை வந்துடாது. இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். துர்கை வழிபாடு பண்ணுங்கள். இந்த கடகத்தில் இருக்கும் பொழுது ராகு குரு பார்க்க முடியாது. அப்போ அந்த பிட்வீன் டைம் ஜூன் 2 அக்டோபர் 14 வரைக்கும் ராகு பகவானுடைய ஆட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். தலைவரிச்சு ஆடுவார். அப்போ அசிங்கம், அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதில் பிரச்சனை, ஏதாவது ஒன்று ஓடி வரும், தேடி வரும். அப்போது அந்த காலகட்டங்கள் மட்டும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஜூன் 2 அக்டோபர் 14 வரைக்கும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலே போதும். மற்றதெல்லாம் நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக போக முடியும். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பிள்ளைகளை படிக்க வைக்க, உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாடு போயிட்டு வர, இல்லை டூர் மாதிரியாவது போயிட்டு வருவீங்க வெளிநாடு. இப்படி நல்ல சம்பவங்கள், மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கத்தான் போகுது. சாதிக்கத்தான் போகிறீங்க. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குருவனுடைய பார்வை பலத்தாலும் ஸ்தான பலத்தாலும் உங்களுக்கு மகிமை, நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. கேது 2ல் இருக்கார். இந்த கேது 2ல் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு நமஸ்காரம் பண்ணிங்க. கடைசி உங்களுக்கு அக்டோபர் 15 டிசம்பர் முடிகிற வரைக்கும் குரு கேது காம்பினேஷன். அந்த அக்டோபர் 14 வரைக்கும் கொஞ்சம் கேது கெடுக்கத்தான் செய்வார்.
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகுவுக்கு குரு பார்த்துடுறார், கேதுவோடு குரு சேர்ந்துடுறார். அப்போ அக்டோபர் 14க்கு பிறகு உங்களுக்கு யோகம். முதல்ல குரு ராகுவை பார்க்குறார் முதல் 5 மாத காலம். இப்போ பிட்வீன் இந்த ஜூன் 2லேருந்து ஜூன் 14 வரைக்கும் ராகுவை பார்க்கலன்றதால ராகு அதிகப்படியான தீட்சணத்தை தருவார், பிரச்சனையை தருவார். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அது அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, தனியார் தொழில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நடக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, புதுசாக கார் வாங்க போகிறீங்க, பிள்ளைகளுக்கு திருமணம், மற்ற சுப நிகழ்ச்சிகள். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிமிர்ந்து உட்கார போகிறீங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்க போகிறது. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. ரொம்ப திருப்திகரமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இப்படி ஒரு பார்வையால் இன்னும் என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இடம் வாங்கக்கூடிய அம்சம், தங்கம் வாங்கக்கூடிய அம்சம், இதெல்லாம் நடக்க போகுது. திருமணம், அதாவது ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும். கடன் காட்சிகள் நிறைய இருந்திருக்கும், அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நில் பேலன்ஸில் புதுசாக கடன் வாங்கி புது செலவுக்கு வைக்கக்கூடிய அம்சம் வரும். மொத்தத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேது பகவானுக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த 2026 சுபீட்சமான ஆண்டு, சாதிக்கும் ஆண்டு, சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.